என்ன நண்பா, ரீல்ஸ் பார்த்துட்டே 1 ஜிபி டேட்டாவையும் காலி பண்ணிட்டு, வாழ்க்கை ஏன்டா இப்படி போகுதுன்னு அப்செட்ல இருக்கீங்களா? நீங்க ஒண்ணும் தனியா இல்ல. நம்ம ஊர்ல முக்காவாசி பேர் அப்படிதான் இருக்காங்க. ஜெயிக்கணும்னு ஆசை எல்லாருக்கும் இருக்கு. ஆனா அதுக்கு தேவையான அந்த சைக்காலஜி யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. வின்னர் ஆகிறது ஒன்றும் ராக்கெட் சயின்ஸ் இல்ல. உங்க மைண்ட் செட்டை கொஞ்சம் டியூன் பண்ணா போதும். இன்னைக்கு ஒரு 3 ரகசிய விதிய பத்தி பார்க்க போறோம். இது வெறும் அட்வைஸ் இல்ல, இதுதான் வாழ்க்கையோட டேட்டா. விதி 1. இன்னர் மோட்டிவேஷன். வெளியே இருந்து வர்ற மோட்டிவேஷன் எப்படின்னா, இந்த லூஸ் கான்டாக்ட் சார்ஜர் மாதிரி தான். ஆட்டி ஆட்டி சார்ஜ் போடணும், கை எடுத்தா சார்ஜ் இறங்கிடும். வாரம் முழுக்க மோட்டிவேஷன் வீடியோ பார்த்துட்டு, திங்கக்கிழமை காலையில இன்னொரு 5 நிமிஷம் தூங்குவோன்னு சொல்றீங்க பாருங்க, அங்கதான் சார்ஜ் இறங்குது. நிஜமான மோட்டிவேஷன் எது தெரியுமா? வேற வழியே இல்லைங்கிற கட்டாயம். நம்ம அப்துல் கலாம் ஐயாவை எடுத்துக்கோங்க. ராமேஸ்வரத்துல ஒரு பேப்பர் போட்டப்போ அது அவருக்கு வெறும் பார்ட் டைம் ஜாப் இல்ல, அது அவரோட குடும்பத்தை தாங்க வேண்டிய கட்டாயம். நாம உழைச்சாதான் இன்னைக்கு வீட்ல சோறு, இல்லைன்னா பட்டினிதான் ஒரு நிலைமை வரும் பாருங்க. அங்கதான் உங்க இன்ஜின் டர்போ மோட்ல ஓடும். ஆப்ஷன் வச்சுக்கிறவன் எல்லாம் சாதாரண ஆளு, ஆனா ஆப்ஷனே இல்லேன்னு ஓடுறவன் தான் வின்னர். உங்ககிட்ட பசி இருந்தா மட்டும்தான் உங்க வேலைக்கு ருசி இருக்கும். விதி 2. செல்ஃப் இமேஜ். உலகம் உங்கள டம்மி பீஸா பார்த்தாலும் நீங்க உங்கள ஒரு டான் மாதிரி பார்க்கணும். ஏன்னா உங்க மைண்ட் எதை ரம்புதோ அதைத்தான் உங்க உடம்பு செய்யும். நம்ம எம்எஸ் தோனி எடுத்துக்கோங்க. ரயில்வேல டிக்கெட் கலெக்டரா இருந்தப்பவே நாம இந்திய அணியோட கேப்டன் ஆக போறோம்னு ஒரு ஸ்ட்ராங் கெத்து அவருக்குள்ள இருந்தது. மத்தவங்க அவரை வெறும் டிக்கெட் கலெக்டரா பார்த்தப்போ அவர் தன்னை வேர்ல்டு கப் தூக்குற ஒரு சாம்பியனா பார்த்தாரு. நீங்க ஒரு வேலைக்கு போறப்பவே நமக்கு இதெல்லாம் கிடைக்குமான்னு சந்தேகப்பட்டா கடைசி வரைக்கும் கிடைக்காது. முதல்ல உங்கள நீங்க ஒரு வின்னரா கற்பனை பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா உங்களுக்கே உங்க மேல நம்பிக்கை இல்லைன்னா வேற எந்த லூசு உங்க மேல நம்பிக்கை வைப்பான்? விதி 3. செல்ஃப் கண்ட்ரோல். இதுதான் அந்த கசப்பான மருந்து. மனசு என்னால முடியாது, உடம்பு வலிக்குது, இன்ஸ்டாகிராம் போன்னு சொல்லும்போது, இல்ல நீ செஞ்சுதான் ஆகணும்னு உங்க மனசை நீங்களே அடிபணிய வைக்கிறது தான் உண்மையான வெற்றி. சயின்டிஸ்ட் ஸ்டீஃபன் ஹாக்கிங்க பாருங்க. 21 வயசுல உடம்பு பூரா செயலிழந்து போச்சு. டாக்டர்கள் 2 வருஷம்தான் இருப்பாருன்னு சொன்னாங்க. ஆனா அவரு அத நம்பல. தன்னோட ஒரு விரலை மட்டும் வச்சு டைப் பண்ணி பிரபஞ்சத்தையே அதிர வச்சாரு. 50 வருஷம் வாழ்ந்து சாதிச்சாரு. நாம ஒரு சின்ன தலைவலி வந்தா கூட இன்னைக்கு லீவுன்னு சொல்லிட்டு போன் எடுத்து குக் வித் கோமாளி பார்க்க கிளம்பிடுறோம். வின்னர்ஸுக்கும் வலிக்கும் நண்பா. ஆனா அவங்க அந்த வலியை விட தங்கள் இலக்கத்தான் காதலிப்பாங்க. உங்க உடம்ப உங்க மனசுக்கு அடிமையாக்க கத்துக்கோங்க. கடைசியா ஒரு சின்ன மேட்டர் நண்பா. வின்னர் ஆகிறதுங்கிறது ஏதோ ஒரு லாட்டரி சீட்டு விழுற மாதிரி விஷயம் இல்ல. அது தினமும் நீங்க எடுக்கிற முடிவுல தான் இருக்கு. வேற வழியே இல்லைன்னு நினைக்கும்போது உங்க உழைப்பு மாறும். மத்தவன் என்ன சொன்னாலும் நான் ஒரு சாம்பியன்னு நம்பும்போது உங்க தலைவிதி மாறும். உடம்பு வலிக்கிறப்ப கூட வேலையை முடிக்கும்போது உங்க வாழ்க்கையே மாறும். முடிவு உங்க கையில தான் இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு ஸ்பார்க் கொடுத்திருந்தா அப்படியே ஒரு லைக்க போடுங்க. இதே மாதிரி இன்னும் பல வெறித்தனமான வீடியோக்கள் வேணுமா? அப்போ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விடுங்க. உங்க அந்த நாளைக்கு பாத்துக்கலான்னு சொல்ற ஃப்ரெண்டுக்கு இதை ஷேர் பண்ணி உசுப்பி விடுங்க. அடுத்த வீடியோல தரமான சம்பவத்தோட சந்திப்போம். Until then, be a winner.